எல்லாருக்கும் மக்களை யார் முதலில் சந்தித்து அவர்களது வாதங்களை மக்கள் வைத்தில் வைத்து அதன் மூலமாக மக்கள் மனதை வென்றெடுக்க வேண்டும் என்ற லட்சியம்தான் அதுக்கு காரணம். ஸோ ஒவ்வொரு கட்சியும் அதுக்கான திட்டமிடலோடு களமிறங்கிறார்கள். இந்த திட்டமிடலை மக்கள் டெவலப்மெண்ட்டில் அவர்கள் காண்பித்திருந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளவோ வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஆளும்போது ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த ஒரு தீவிரம், மக்களை சந்திக்கக்கூடிய தீவிரம், மக்களது பிரச்சனைகளை கேட்பதில் உள்ள தீவிரம், இதெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போதும் எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசு தான் ஒரு நல்ல அரசாக இருக்க முடியும். ஆட்சியில் இல்லாத போது நான் முன்னால் போய் மக்களை சந்தித்து நாங்கள் வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்பதெல்லாம் சொல்கிறது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் எதை செய்தார்கள், எதை செய்வார்கள், இவர்களுக்கு செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதெல்லாம் களத்தில் மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். மக்கள் வரவேற்பார்கள், கேள்வி கேட்பார்கள், புன் சிரிப்போடு ஏற்றுக்கொள்வார்கள், நமட்டு சிரிப்போடு அவர்களை நையாண்டி செய்வார்கள். இத்தனையும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணியது. ஆக்சுவலாக ஒரு தேர்தல் பிரச்சாரம் என்பது அந்த தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு நடக்கணும். 4.5 ஆண்டு காலம் வளர்ச்சிக்கான பாதையில் ஒரு ஆட்சி நடத்தணும். அரை ஆண்டு காலம் 6 மாத காலம் தேர்தல் அரசியல் பண்ணணும். இங்கே 1 வருஷமாக தேர்தல் அரசியல் நடந்துகிட்ருக்கு. இந்த கடந்த 1 வருஷமாக தேர்தல் அரசியல் நடந்துகிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போதும் மே மாதத்துலேருந்தே தேர்தல் அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது லாஸ்ட் 1 இயராக நம்ம மக்களது நேரத்தை, மக்களது வாழ்க்கையை, மக்களது நார்மல் செயல்பாடுகளை இந்த தேர்தல் அரசியல் மூலமாக நம்ம வீணடிக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி வேறு இருக்குது.